ஹை, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா என்னென்ன நடக்குது பார்ப்போம். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. அப்புறமா டீ வச்சுருக்கேன், பீட்ரூட் டீ தான். அப்புறமா எஸ்டர்டே வச்ச மாங்காய் சாம்பார் சூடு பண்ணிகிட்ருக்கேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை மிக்ஸி இருக்குது, அதை இது பண்ணி தோசை இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு, தோசை சாம்பார். இப்போ டீ நம்ம இன்றைக்கி மார்னிங் தண்ணி குடிச்சிட்டேன். கொஞ்சம் டீ குடித்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பீட்ரூட் டீ குடிக்கும், நல்லாயிருக்கும். சர்க்கரை இல்லை ஹனி இருந்தால் ஹனி, இல்லைன்னா தேன் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். கொஞ்சம் லெமன் கூட ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒன்று காட்டுறேன், இங்கே பார்த்தீங்களா? இது எஸ்டர்டே என் ஹஸ்பண்ட் இங்கே ஒரு ரேஸ் நடந்தது. அந்த ரேஸ் போகிறேன், நான் 5 கிலோமீட்டர்ஸு நான் போகிறேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, அவரோட இதுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் போனார். போயிட்டு அவனால் முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தார். கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே இது மெடல் கொடுத்துருக்காங்க. அந்த மெடல் கொடுத்துட்டு இதுதான் இந்த கண்ட்ரியோட ஃப்ளாகோட இதை வச்சு மெடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வைன். இங்கே வைன் ரொம்ப ஸ்பெஷல், லோக்கல் வைனு. இங்கே ரொம்ப கிரேப்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இது வாங்கிட்டு இது எப்படி மாடலாக வச்சுருக்காரு பாருங்கள். நான் அடை தோசை மாவு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ட்டு. இது ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறமா கொஞ்சம் ஆயிலு இதெல்லாம் போட்டு தோசை மாவு பதத்துக்கு இது பண்ணிட்டேன். ஆனியன் இதில் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த தோசை இது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் சுக்காவுக்கு நம்ம போட போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி ஆப்ஷன் தான். நீங்கள் அதை அரைச்சிக்கணும், அரைக்குறையாக நீங்கள் அரைச்சிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணுன்னா, இங்கே ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலா இது இருந்தது. ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வருது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். இது மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது, இன்க்ரீடியன்ட் போட்டிருந்தது, இதில் எல்லாமே வரும் அப்படின்னு. ஸோ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் கூட நான் போடலான்னு இருக்கேன். சரி, மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பார்த்துக்குவோம் எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ நம்மளோட சிக்கன் எடுத்து போட்டுடலாம். இதை நம்ம கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். கொஞ்சம் இது ஊறணும். நான் கொஞ்சமாக கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி சோம்பு போட்டுட்டு நம்ம கருவேப்பிலை போடலாம். இங்கே நான் ட்ரை கருவேப்பிலை இருக்குது, அதை போட்டுறேன். நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கட்டலாம். ஆனியன் இது வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம் ஆனியனை. அப்போதான் நமக்கு சிக்கன் அந்த இதில் டேஸ்ட்டாக இறங்கும். ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour to 2 hours வரைக்கும் இது இது பண்ணலாம். நான் 1/2 hour தான் வச்சுருக்கேன், டைம் இல்லை. நான் இது மிக்ஸ் பண்ண மசாலா போட்டுட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக நம்ம மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு இது சுக்கா மாதிரி ரோஸ்ட் பண்ணி வரணும் சொல்கிறதுனால.
வந்து இதை மூடி வச்சிடலாம். அங்கே சிக்கன் வெந்துட்டுருக்கு. நம்ம ரைஸையும் வச்சிடலாம். நம்ம சூப்பர் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஆயிலே இல்லை. நீட்டாக எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ ஆயில் இருக்கு. செம்மையாக இருக்கு. நிஜமாவே செம்மையாக இருக்குங்க. சிக்கன் பாருங்க இப்படி வந்துருக்கு. ஜோடி செமிஃபைனல்ஸ் போச்சு, அதை பார்த்தோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் எந்திரிச்சாச்சு. அப்புறமா இப்போ ஈவினிங் வந்து ஏதாவது சாப்பிடணும் போல், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்தது இனிப்பா. ஸோ வந்து பருப்பு பாயசம் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து நட்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். பாசிப்பருப்பு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அப்புறமா நெய்யில் நட்ஸெல்லாம் வறுத்துட்டு அப்புறமா வந்து கொஞ்சமாக வெல்லம் எடுத்தாச்சு. அப்புறம் ஏலக்காய் தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் நம்ம இன்ஸ்டன்ட் பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. வந்து நம்ம டேஸ்டிங் டைம். நம்மளோட பாயசம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சுடுது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. சூப்பராக மைல்டான ஸ்வீட்டு, நெய் வாசம், குட். நைட்டு ஆஃப்டர்நூன் மீதமான ரைஸும் இந்த தொக்கும் பணிஞ்சு கறி சோறு பண்ணியாச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூன் மேக்னேட் பண்ணி வச்சுருந்த லாலிபாப் தான் வந்து சைடிஷ் வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லாலிபாப் வந்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க. நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. ஓகே, பரவாயில்ல. நானும் கொஞ்சம் நல்லா சமைக்கிறது தான். அவ்வளோதாங்க, இன்னைக்கு டே வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.